சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு ஒதுக்குவதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் பலர் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்தனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சைதாப்பேட்டை, ஆத்மா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள கருணாநிதி தெருவில் வசிக்கும் சுமார் 150 குடும்பத்தினருக்கு வீடுகள் ஒதுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து பனகல் மாளிகை எதிரே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மர்மலாங் பாலத்திற்கு அடியிலே இருக்கின்ற கருணாநிதி தெரு மக்களுக்கு கிட்டத்தட்ட 185 குடும்பங்களுக்கு 3 மாத காலமாகிய பல முறை போட்டோ எடுத்து இவங்களுக்கு மட்டும் வீடு ஒதுக்க மறுக்கிறார்கள். 3 மாத காலமாக படுக்க இடமில்லாமல், குடியிருக்க வழி இல்லாமல், படுக்கின்ற இடத்திலே கூட ஜேசிபி வச்சு நிரவுகிறார்கள். படுக்க இடமில்லை, குடியிருக்க இடமில்லை, வீடும் கொடுக்காமல் ஜேசிபி வச்சு நிரவுவதை இந்த ஆர்ப்பாட்டம் வன்மையாக கண்டிக்கிறது.